நம்ம ஜெபிக்கிற நேரத்துல நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால நாளைக்கு ஜெபிச்சுக்கலாமே, அல்லது அப்புறம் ஜெபிச்சுக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிசாசு அப்படிப்பட்டதான ஒரு சோர்வை உண்டாக்குகிறான். அந்த சோர்விலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அதுக்காக நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்கு ஜெப நேரத்துல ஜெபிக்கணும்னு நினைச்சு உட்காருகிற போதுதான் ஜெப நேரத்துலதான் கொட்டாவி வருது. இயேசுவின் நாமத்தினால ஜெப நேரத்துல, வேதத்தை வாசிக்கிற நேரத்துல கொட்டாவி வருகிற அந்த சத்துருவின் வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, அந்த ஜெப நேரத்துல சரீரத்துல அந்த களைப்பை, அந்த சோர்வை உண்டு பண்ணுகிற, மனச்சோர்வை, சரீர சோர்வை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார ஆவிகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்கிற நேரங்கள்ல எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் உண்டாவதாக. ஆண்டவரே, மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருவேளை அந்த நாள் முழுவதும் கடினமாய் வேலை செஞ்சிருந்து டயர்டாய் இருந்தாலும் கூட ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அவர்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அருமை தேவ பிள்ளைகளே, ஜெப நேரத்துல ஜெபிக்கும் போது டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்நிய பாஷையில பேசணும். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசணும். ஏன்னா இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல் தருகிற பாஷை அந்நிய பாஷை. அப்போ நீங்க எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, நான்லாம் அந்த மாதிரிதான் நிறைய பண்றது உண்டு. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து நல்ல அந்நிய பாஷையில நடந்துகிட்டே நீங்க நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல உற்சாகத்தோடு கூட ஆவியில் நிறைந்து நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அப்படி நீங்க அந்நிய பாஷையில பேசுகிற போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டயர்ட்னஸ் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரதை நீங்க பார்க்க முடியும். உங்க சரீரத்துல ஒரு சுகம் வருகிறத, ஒரு பலன் வருகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க என்ன செய்யணும்? நல்ல உற்சாகத்தோடு கூட நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க. சத்தமா வாய்விட்டு, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகம் பெறல அப்படின்னா சத்தமா வாய்விட்டு நல்லா துதிங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்துடும். உட்காரும் போதே தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு ஜெபம் பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய சிந்தை, சித்தம், உணர்வுகளை உம்முடைய ரத்தத்திற்குள்ளாக நான் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா டயர்ட்னஸ் வெளியேறுவதாக. எல்லா மைண்ட் டயர்ட்னஸ், எல்லா பாடி டயர்ட்னஸ் எல்லாம் வெளியேறுவதாக. உற்சாகத்தின் ஆவியை கட்டவிழ்க்கிறேன், சந்தோஷத்தின் ஆவியை கட்டவிழ்க்கிறேன், மனமகிழ்ச்சியின் ஆவியை கட்டவிழ்க்கிறேன். இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு தேவ பிரசன்னத்துல நீங்க உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்றீங்க. வைத்தியனே உன்னை நீயே சுகமாக்கிக்கொள் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்க ஜெபிக்கிற போது யாராவது வந்து ஜெபத்தை நிறுத்துன்னு சொன்னா கூட உங்களால நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாத அளவுக்கு நீங்க ஜெபித்து கொண்டு இருப்பீங்க. விடுதலையின் நாயகன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறதை நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, அடுத்த ஜெப குறிப்புக்கு நாம போலாம். ஜெபத்துக்குன்ட்டு ஒதுக்கி வச்ச நேரத்துல ஜெபிக்காம பைபிளை மட்டும் படிக்கிறது. சிலருக்கு பைபிள் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனா நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிளையே தொட மாட்டாங்க. பைபிள் படிக்கிறது அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியமா இருக்கும். அது பைபிளை படிச்சாவே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபத்துக்குன்னு ஒதுக்கி வச்ச நேரத்துல ஜெபிக்காம பைபிளை மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஜெபத்துக்குன்னு ஒதுக்கி வச்ச நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நிறைய பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பாடல் பாடுவது, ஆராதிப்பது, துதிப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, வர்ஷிப்பர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமாய் ஜெபிக்கிறத காட்டிலும் அவங்க நிறைய துதிச்சுக்கிட்டு நிறைய ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய பிரேயர் டைம் அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் எதுல நாட்டம் இருக்குதோ அந்த நாட்டமுள்ள காரியத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டு ஜெபத்துக்காக ஒதுக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ இதுக்காக கூட நீங்க ஜெபம் பண்ணணும். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஜெபத்துக்காக நான் ஆண்டவரை ஒதுக்கி இருக்கிற நேரத்துல வேற காரியங்கள், வேற ஆவிக்குரிய காரியங்களையே செய்துட்டு இருக்காதபடிக்கு எனக்கு பிடிச்ச பாடல்களை பாடி
பாடிக்கிட்டே இருக்கிறது, ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறது, துதிச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறது, இப்படி எனக்கு பிடிச்ச காரியங்கள், வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்துகிட்டே இருக்காம, ஆண்டவரே ஜெபத்துக்குன்னு ஒதுக்கின நேரத்துல ஆண்டவரே நான் தீவிரமாய் ஜெபிக்கத்தக்க விதத்துல கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்துக்கென்று நான் நியமித்த நேரத்தில் அதிகமாய் ஜெபிக்கும்படியாக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே.